ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடே சூப்பராக கமகமன்னு வாசனை வருது. முட்டை குருமாவா? அப்போனா எனக்கு 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா அப்படி கேட்குற அளவுக்கு இந்த முட்டை குருமா இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா திவ்ய பாரதி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் அது கூட கீறி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி பொன் வறுவலாக வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டவ்வையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது செஞ்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சா தீஞ்சு போயிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இந்த குருமா, இந்த முட்டை குருமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இல்லை பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலா ஐட்டம் நான் எதுவுமே போடலை. நார்மலாக நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, 2 பெரிய சைஸ் தக்காளி இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காவும் விழுதும் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இது கூடவே வந்து மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அதுவும் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதித்து அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை வந்து இது கூடவே நம்ம உடச்சி ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுறோம். அப்படியே விட்டுட்டோன்னா அது எக்கை வந்து அப்படியே தனியாக நிற்கும். இது கூட உடச்சி ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த திக்னஸும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடையில் விற்கிறாங்க இல்லையா எக்கு மசாலா, அது 1 ஸ்பூன்னும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது போட்டதுக்கப்புறமா நல்ல ஸ்மெல்லு. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த டைமில் மூடி வச்சுக்கோங்க. இந்த குருமா வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, களி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் இது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 4 முட்டையை வந்து தனியாக வேக வச்சு எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைமில் நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுடலாம். இதோடைய கவுச்சி ஸ்மெல்லு போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த குருமா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நம்ம உடச்சி ஊற்றின அந்த எக்கோட கவுச்சி ஸ்மெல்லும் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம 4 முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சின்னதாக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சத்தூள், சால்ட் அண்ட் பெப்பர் இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுலேயே நம்ம அந்த 4 முட்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே போட்டால் வெறும் முட்டையை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த குழம்போட டேஸ்ட்டு தெரியாது. முட்டையை 4 பக்கமும் லைட்டாக கீறி இதில் சேர்க்கும் போது உள்ளெல்லாம் நல்லா உப்பு மசாலாலாம் இறங்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு இல்லையா, அந்த குழம்பு இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ இந்த எக்கு வந்து இப்போ நல்லா கொதிச்சு வந்து அந்த குழம்புலையே போட்டுடலாம். இது மேலே முட்டை போட்டதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் அது கொதிச்சா போதும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி. நல்லா முட்டை குழம்பு. இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நீங்கள் முட்டை குழம்பு வச்சிங்கன்னா நம்ம கூட இறக்கிடலாம். கேட்குற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நான் ஃப்ரை பண்ணி வச்சோல்லையே அந்த சின்ன கடாயிலே ஊற்றி சர்வ் பண்ணிட்டேன். இதை சாப்பிட்டு எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நார்மலாகவே எல்லாருமே இந்த முட்டை குழம்புல பட்டை, கிராம்பு, சோம்பு அது இதுன்னு போட்டு அரைச்சி ஊற்றுவாங்க. ஒரு மசாலா குழம்பு மாதிரி இருக்கும். நான் அப்படி பண்ணல, ரொம்ப சிம்பிளாக சாஃப்டாக பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு கூட ஊட்டலாம். சில பேருக்கு வந்து அந்த பட்டை ஸ்மெல்லாம் பிடிக்காதுல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.